உன்னை காக்கிறவர் கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். சங்கீதம் 121:5. ஆண்டவரே உம்மை காக்கின்றார். அவர் உம் வலது பக்கத்திலே உள்ளார். அவரே உமக்கு நிழலாவார். திருப்பாடல்கள் 121:5. The Lord will guard you. He is by your side to protect you. Psalms chapter 121 verse 5. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சிலர் சின்ன காரியத்திற்கும் அசைக்கப்பட்டு போய் விடுகிறார்கள். விசுவாசத்தினின்று வழி விலகி போய் விடுகிறார்கள். ஆனால் தாவீதோ, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை என்று உறுதியாய் சொல்லுகிறார். பலத்த போராட்டங்களும் பிரச்சனைகளும் வரும்பொழுது கருங்கல்லை போன்ற உறுதியான உள்ளம் கூட அசைந்துவிடும். சோதனை மேல் சோதனை வரும்பொழுது அசையாத உள்ளமும் அசைந்துவிடும். பட்ட காலிலேயே படும், கெட்ட குடியே கெடும் என்று சொல்லும்படியான நிலைமையில் அசையாதவர்கள் யாருண்டு? ஒரு பேர் கிறிஸ்தவருடைய குடும்பத்திலே திடீரென்று ஒரு மரணம் ஏற்பட்டது. அப்போது அவர்கள் தங்கள் வீட்டிற்குள் வைத்திருந்த இயேசுவானவர் படத்தை, வசன அட்டைகளையும் வெளியே கொண்டு வந்து உடைத்தார்கள், கிழித்தார்கள், வேதாகமத்தை தூக்கி வீசினார்கள். இயேசுவும் வேண்டாம், கிறிஸ்தவ மார்க்கமும் வேண்டாம் என்றார்கள். காரணம், அவர்கள் கர்த்தரை எப்பொழுதும் தன் முன்பாக வைக்கவில்லை. கர்த்தருக்குள் ஆழமான வேர் விட்டு உறுதியாயிருக்கவில்லை. மரித்து போன சகோதரன் கர்த்தருக்குள் மரித்து போயிருந்தால் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்ற அந்தஸ்தை அடைந்திருக்க கூடும். ஆனால் உறுதியில்லாத கிறிஸ்தவர்களாய் இருந்தபடியினால் அவர்களுடைய விசுவாசம் தள்ளாடி போய்விட்டது. மெழுகையும் களிமண்ணையும் தீயினிடத்தில் கொண்டு வாருங்கள். தீயின் சுபாவம் ஒன்றுதான், ஆனால் அது மெழுகை உருகி ஓட செய்கிறது. அதே நேரம் களிமண்ணை இறுகி பலன் கொள்ள செய்கிறது. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை தான் எல்லோருக்கும் வருகிறது. ஆனால் சிலருடைய இருதயம் அசைக்கப்பட்டு மெழுகை போல உருகி ஓடிவிடுகிறது. கர்த்தரை எப்பொழுதும் தங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறவர்களோ சோதனைகளின் மத்தியிலும் கர்த்தருக்காக வைராக்கியம் உள்ளவர்களாய் நிற்பார்கள். காற்று வீசும் பொழுது அது சிறிய தீயை அணைத்து போயிட்டு விடும். ஆனால் பெரிய தீயாய் இருக்குமானால் காற்று வீச வீச அதிகமாய் ஜுவாலித்து எரியுமே தவிர அணைந்து போகாது. அது பற்றி பிடித்து பரவ ஆரம்பித்துவிடும். கர்த்தர் பேரில் மேலோட்டமான அன்பு மாத்திரம் வைத்திருப்பீர்களானால் சோதனை அதை மேற்கொள்ள முயற்சிக்கும். ஆழமான அன்பு வைத்திருப்பீர்களானால் அது அணைவதில்லை, பற்றி பிடித்து பரவ ஆரம்பித்துவிடும். தேவ பிள்ளைகளே, நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. உங்கள் உறவினர்கள், நண்பர்கள், அயலகத்தார் உங்களை அசைத்து பார்க்கிறார்களா? கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை என்று விசுவாசத்துடன் சொல்லுங்கள். ஜெபம். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல இருப்பார்கள் என்ற வசனத்தின்படி நாங்கள் எதை நினைத்தும் கலங்கி அசையாமல் உறுதியுடன் இருக்க உம் ஆசீர்வாதத்தை பொழிந்தருளும். ஆமீன்.